بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى وقالوا لولا يأتينا بآية من ربه أولم تأتهم بينة ما في الصحف الأولى ولو أنا أهلكناهم بعذاب من قبله لقالوا ربنا لولا أرسلت إلينا رسولا فنتبع آياتك من قبل أن نذل ونخزى قل كل متربص فتربصوا فستعلمون من أصحاب الصراط السوي ومن اهتدى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே நாம் இரவு நேர வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக, தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இறைவன் இந்த உம்மத்தில் இறை நம்பிக்கையோடும் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் உண்டு என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் இறைவன் விரும்புகின்ற அந்த இபாதத்துக்களை, இறைவன் விரும்புகின்ற அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இறைவன் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை குறிப்பிடும் பொழுது சூரத் ஸாரியாத்திலே சொல்லி காட்டுகின்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருப்பது அவனை மட்டுமே வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அவனில் விரும்புகின்ற காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்கெல்லாம் இபாதத்துக்களை பற்றி பேசுகின்றானோ, வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிறானோ, அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை சேர்த்து சொல்றோம். உணவை பற்றி சொல்கின்றான், செல்வாக்கை பற்றி சொல்கிறான், மனிதன் தேடக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் மனிதன் இபாதத்திலிருந்து வெளியில் வருவது எதனால் தெரியுமா? மனிதன் பணத்திற்காக, செல்வத்திற்காக, உலகத்தினுடைய மோகத்திற்காக, பதவிக்காகத்தான் மனிதன் இபாதத்திலிருந்து வெளியே வருகின்றான். இதனால்தான் அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் வணக்க வழிபாடுகளை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான். இபாதத்து தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், இபாதத்துக்களை குறித்து அல்லாஹ் தஆலா
சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் பின்னாடியே ரிசுக்கை சேர்த்து அல்லாஹ் சொல்றான். மனிதர் ரிசுக்கை தேடி போகக்கூடியவனாக இருக்கின்றார். அந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். எனவே இபாதத்திலே கவனம் செலுத்துங்கள், இறைவனுக்கு அடிபணிவதிலே கவனம் செலுத்துங்கள், உங்களுடைய இபாதத்தை முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் தான் சொல்றான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களே, இந்த உலகத்தில் உங்களை தாயினுடைய கருவறையில வைத்து பாதுகாத்து, நீங்க மனிதருங்கிற ஒரு உருவத்தை கொடுத்து, உங்களுக்கு கண் பார்வையை கொடுத்து, உள்ளத்தை கொடுத்து, செவி புலனை கொடுத்து, எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு தாயினுடைய வயிற்றிலே 10 மாத காலங்கள் சுமக்க வைத்து, அந்த தாயினுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் உரிய நேரத்தில் எதையும் உண்ண முடியாமல், ஆசைப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாமல், போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல், இப்படியெல்லாம் சிரமப்பட்டு அந்த பெண் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஒரு உயர்வை மகத்துவத்தை ஒரு மனிதனை வெளியாக்குகிறார் என்றால், இதை இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஒரு குழந்தையை இறைவன் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. நாம இன்னைக்கு லேசா நினைக்கிறோம், இறைவன் மனிதனை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியாக்குவதனுடைய நோக்கம் வெறும் இன்பங்களுக்காக அல்ல. அடிப்படையான விஷயம் என்ன? அந்த மனிதன் இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும், படைத்தவனுக்கு எதிரான வார்த்தைகளை தன் நாவில் உண்டாக்கிவிடக் கூடாது, படைத்தவனுக்கு அஞ்சுகின்ற மனிதனாக மனிதன் மாறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாயினுடைய கருவறையிலே வைத்து பாதுகாத்து அவையில் 10 மாதங்கள் சுமந்து பல சிரமங்களுக்கு பின்னால், அதான் குர்ஆன்ல சொல்லும்போது அந்த தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கின்றார். எதற்காக? நீங்கள் வெறுமன மன இச்சையின் அடிப்படையில் வாழ்வதற்கு அல்ல, ஆசை தோஷங்களில் படைத்தவனை மறந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு அல்ல, மனதில் உதிப்பதின் அடிப்படையிலே செயல்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் வாழ வேண்டும் என்றால் படைத்தவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும், அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நாம் உம்மை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக மனிதனுடைய படைப்பின் நோக்கத்தை நினைவூட்டி காட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் மனிதன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறார். வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின். நாங்கள் உன்னிடம் இருந்து எந்த விதமான ரிஸ்கை தேடவில்லை. ரப்பு சொல்றான், உங்களை படைச்சிருக்கிறோம் வணங்குறதுக்காகத்தான், நீங்க எனக்கு ரிஸ்க் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வமா உரீது அன் யுத்இமூன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாகுல் குவ்வத்தில் மதீன். அல்லாஹ் தான் உலகத்தில் வாடுகின்ற எல்லா உயிர் பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இறைவன் மனிதனிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் விதித்த மார்க்க சட்டங்களின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய இபாதத்துக்களில் நீங்கள் குறைவை ஏற்படுத்தி விடக்கூடாது, அந்த இபாதத்துக்களை மறந்து விடக்கூடாது, அந்த பயணத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வலியுறுத்துவது இபாதத்தை குறித்துதான். இபாதத்தின் மூலமாகத்தான் மனிதன் மனிதனாக உருவாக்கப்படுவான். அப்பொழுதுதான் மனிதன் மனிதனிடம் இருக்கின்ற அந்த உரிமைகளுடைய மார்க்க சட்ட திட்டங்களுக்கு அவன் அடிபணிந்து நடக்க முடியும். மனிதன் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்திலே பலகீனப்படுவான் என்று சொன்னால் அவன் இறை நெருக்கத்திலிருந்து மிக வெகு தூரமாக ஆக்கப்பட்டு நரக நெருப்புக்கு தள்ளப்படுவான். எனவேதான் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலே இருப்பார்கள். எதற்காக? இறை நினைவோடும் இறை திக்ரோடும் எப்பொழுது வஹி வரும் என்ற சிந்தனையோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். இறங்கிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுகிறார்கள். இறை நினைவோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே நினைவூட்டி காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சூரத்து தாஹாவிலே 133 இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா இன்னா நஹ்னு நர்சுதுக. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீர் வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத், நீங்கள் குடும்பத்தினருக்கு தொழும்படி ஏவுங்கள், தொழுவதில் இபாதத் செய்வதில் வலியுறுத்துங்கள். நபிக்கு தீபி சொல்றான், வஸ்தபிர் அலைஹா, அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். ஏனென்றால் லா நஸ்அலுக ரிஸ்கா,
நாங்க உங்ககிட்ட ரிஸ்கை கேட்கல, பொருளாதாரத்தை கேட்கல, நாம் தான் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறோம். எங்கெல்லாம் அல்லாஹ் இபாதத்தை சொல்லும் பொழுது மனிதன் ரிஸ்க் என்ற பெயரில் பணம் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற பெயரில் இறை இபாதத்தை விட்டு ஓடி போய் விடுகின்றான். மனிதனுக்கு எது தடைக்கல்லாக இருக்குது? உலகத்துல பணம் சம்பாதிப்பது தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா லன் தன்ஃபஅக்கும் அம்வாலுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய பணம் செல்வமோ பிள்ளை செல்வமோ தடைக்கல்லாக இருக்க வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். இறைவனுடைய இபாதத்தை செய்வதை விட்டு உங்களுடைய செல்வம் தேடுகின்ற என்ற பெயரிலே, பிள்ளைகளை வளர்க்கின்றோம் என்ற பெயரிலே இபாதத்துக்களை விட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இது மிகவும் யார் அப்படி செய்வார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றான். ஆக அடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய, இறை இபாதத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய இபாதத்தை இறைவன் நமக்கு தந்திருப்பதனுடைய நோக்கம் நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை முறையாக நிலைநாட்ட வேண்டும். எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்துக்களை நிலைநாட்டினார்கள். எவ்வளவு மக்கமா நகரத்தில் எவ்வளவு சிரமத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்கள். காபத்துல்லாவில் தொழ முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். இவைகள் எல்லாம் இபாதத்துக்களுக்கு தடைக்கல்லாக ஆக்கினார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வணக்க வழிபாடுகளில் உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு தன் தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இறை நினைவில் இருந்து உறுதியாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இரவு நேரத்தில் உபரியான அந்த தொழுகையிலே அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஏனென்றால் அந்த தாக்கம் இருக்கிறது, மனிதனை கடமையான தொழுகையில் விடுவதை தடைக்கல்லாக நிற்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் சுன்னத்தான உபரியான நபீலான இந்த தொழுகையிலே பேணும் பொழுது அவனுடைய வணக்க வழிபாடு கடமையான தொழுகை இருக்கிறதவா அதில் அலட்சியம் ஏற்படுத்தார். அலட்சியத்தை விட்டு அது அலட்சியமாக மனிதன் போக மாட்டான். மனிதர்கள் இறை இபாதத்தான கடமையான தொழுகையை இன்றைக்கு மனிதன் அலட்சியம் செய்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த உபரியான தொழுகையினுடைய மகத்துவமும் உன்னதமும் நபியினுடைய இபாதத்தினுடைய அந்த செயல்பாடுகளிலே உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் பதிவாகாதது விளைவுதான் கடமையான தொழுகையில் மனிதன் பொழுதுபாக்காக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இந்த உம்மத்தில் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் அதிகம் நின்று வணங்குவார்கள். எந்த அளவுக்கு ஹத்தா தஃபீரு கதமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கால்கள் வீங்குகின்ற அளவிற்கு, அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகின்ற அளவிற்கு அவர்கள் அந்த தொழுகையில் இருப்பார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அளவிற்கு நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா கத் கஃபர அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முன் செய்த பாவம் பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் இவ்வளவு கவனத்தோடும் இருக்கின்றீர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுடைய மனதில் பதிகின்ற அளவிற்கு இறைவனுடைய நினைவை காரணத்தை சொன்னார்கள். அஃபலா நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா? ஒரு மனிதன் இபாதத் செய்வதனுடைய நோக்கம் என்ன? இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக மாற வேண்டும். இறைவன் கொடுத்த அருள்களை உணரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மனிதன் எப்பொழுது இறைவன் கொடுத்த அருளை நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் இறைவனுக்கு இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துகளுடைய மனதிலே பதிவுகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் நன்றியுள்ள அடியார்களை விரும்புகின்றான். நபிமார்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றியை செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஃபதுகுரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், என்னை நினைவு கூறுங்கள், என்னை பற்றி சிந்தியுங்கள், எனக்கு அடிபணியுங்கள். அது குறுக்கு ரப்பு எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நினைக்கிறான் பாருங்க. நாம் அல்லாஹ்வை நினைத்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதித்தோம் என்றால், அல்லாஹ் போதித்த உபதேசங்களை மனதிலே இடம் கொடுத்தால் அல்லாஹ் என்ன செய்யறானா, நம்மளை அல்லாஹ் நினைக்கிறான்.
நம்ம எந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வந்தோம், எந்த தகப்பனுக்கு பிறந்தோம், எப்படி நம்ம வாழ்றோம், நம்முடைய செயல்பாடு என்ன. நம்ம அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான். எனவே வஷ்குரூலி, அல்லாஹ் அழகா சொல்றான், கட்டளை போடுறான், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரூன், நீங்கள் நன்றி கெட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் பூமியில வாழ்ந்துடாதீர்கள். எல்லா மனிதர்களும் படைத்தவனை மறந்துவிடக் கூடாது. படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக மாற வேண்டும். ஒரு மனிதன் படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக மாறும் பொழுது அவன் அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநீதி இழைப்பதிலிருந்து மனிதன் தடுத்து நிறுத்தப்படுவான். எனவே ஒரு அடியான் படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். வலா தக்ஃபுரூன், அவனுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துக்களை பற்றி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பற்றி, ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற வேண்டும் என்றால் இபாதத்தின் மூலமாகத்தான், இறைவனுக்கு நினைவுகூறுவதன் மூலமாகத்தான், இறை கட்டளைக்கு கட்டுப்படுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். உலக வாழ்க்கையில நம்ம உலகத்தில் மனிதர்களுடைய நெருக்கத்தை பெறணும்னா அவர்கிட்ட ஏதாவது உதவி செய்யணும், அவருக்கு அவருடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கணும். இப்படி செய்தால்தான் நெருக்கத்தை பெற முடியும். ரப்பிடத்தில் நீங்கள் அல்லாஹ் இபாதத்துக்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தொழுகைக்கு வரோம், தொழுகிறோம், ரப்பிட்ட நெருக்கமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எதுனா சஜிதாவுடைய இடம். எனவேதான் அந்த சஜிதாவில் நீங்க இருக்கும்போது அல்லாஹ்விட அதிகமாக துஆ கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுஜூதில் நாம் இருக்கும்போது அல்லாஹ்விட மிக நெருக்கமாக இருக்கிறோம். தொழுகையில் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் இடத்தில் நாம் உரையாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த இபாதத் நம்ம இடத்திலே வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆச்சரியமான விஷயங்களை சஹாபாக்கள் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதத் எப்படி இருந்தது, நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமான விஷயத்தை செய்யணும், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறணும். உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றால்தான் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நம்முடைய உள்ளத்தை ரப்பருடைய இடம் பிடிக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சம். அதனால்தான் சஹாபாக்கள், நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அம்மையார்ட்ட ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறாங்க, உறவினர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து எங்களுக்கு ஆச்சரியமான சில விஷயங்களை சொல்லுங்க, ஏதாவது ஆச்சரியமான செய்திகள் இருக்கிறதா? அப்போது அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான விஷயமா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓர் இரவு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவு நடந்த அந்த சம்பவத்தை ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள். நானும் என் கணவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரண்டு பேரும் மிக நெருக்கமாக இருந்தோம். இரவு நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்போது ஆயிஷா அம்மையாரிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "ஜரீனி தஅபுதி ரப்பி." அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிட்ட கேட்கிறாங்க, நான் இறைவனை வணங்க போகிறேன், என்னை நீ விடு என்று அனுமதி கேட்கிறாங்க. இரவு நேரத்தில் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட அனுமதி கேட்கிறாங்க. எதுக்கு? உபரியான அந்த இபாதத்தை போய் செய்வதற்கு. கணவன் மனைவியினுடைய அந்தஸ்து புரியுதா, மனைவியினுடைய உயர்வு புரியுதா? ஒரு கணவன் மனைவிட்ட எந்த அளவுக்கு இபாதத்துக்களுடைய உபரியான இபாதத்தில் கூட அனுமதி கேட்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் உலகத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வாழ்க்கையிலேயே ஒரு உரிமை, மனித உரிமைகளை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனைவியினுடைய உயர்வு இபாதத்தில் உபரியான ஒரு இபாதத்தை செய்வதற்கு தன் மனைவியிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். நான் இறைவனை வணங்கச் செல்கிறேன், தொடப் போகின்றேன், உபரியான தொடப் போகிறேன், என்னை நீங்கள் விடுங்கள், அனுமதி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா கிட்ட கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது மிக ஆச்சரியமான விஷயத்தை அங்கே சொன்னார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நெருக்கமாக இருந்தோம். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை வணங்க செல்ல இருக்கின்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு மா சர்ரக, உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களை நேசிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு எது சந்தோஷப்படுகிறதோ அந்த சந்தோஷத்தையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் அது எனக்கு சந்தோஷத்திற்குரிய விஷயம், எனக்கு ரொம்ப நேசத்திற்குரிய விஷயம். எனவே அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை நீங்கள் செய்ய செல்லும் பொழுது நான் தாராளமாக சந்தோஷப்படுகிறேன்.
ஒரு மனைவியினுடைய நிலைப்பாடை பாருங்க. ஒரு கணவர் இபாதத்திற்காக, நல்ல காரியத்திற்காக, அல்லாஹ் விரும்புகின்ற காரியத்திற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன காரியத்திற்காக ஒரு கணவர் செய்யும் பொழுது அதிலே மனைவி ஆர்வத்தை ஊட்ட வேண்டும், அதற்கான உதவிக்கரம் நீட்ட வேண்டும். எப்படி ஒரு கணவனும் மனைவியும் இபாதத்துக்கள் விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மிக அழகான முன்மாதிரி, ஆச்சரியமான செய்தி. ஒரு இபாதத்தில் உபரியான இபாதத்தை செய்வதற்கு ஒரு நபி தன் மனைவிடத்திலே அனுமதி கேட்டு அனுமதி வாங்கிக் கொண்டு இபாதத்தை நோக்கி செய்கிறார்கள். அந்த மனைவியும் தன் கணவர் செய்கின்ற அந்த இபாதத், அல்லாஹ் நான் நேசிக்கிறேன், என் கணவர் எந்த இபாதத்தை நோக்கி செல்கிறாரோ அதை நான் நேசிக்கிறேன், அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர தொழுகை தொழுகின்றார்கள். ஹத்தா வெல்லத்து ரிஜ்லு அல்லாஹ் பத்தரஹியஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி சொல்வாங்க. எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார் என்று சொன்னால் நாம நினைக்கிற மாதிரி நம்ம தொழுத மாதிரி இருக்காது. நம்ம உலகத்துல எல்லா சிந்தனையோடு தொழுவோம், எல்லா யாபமும் நமக்கு அங்க வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வசனங்களை ஓதும்போது அழுவார்கள், கஷ்டப்படுவார்கள். நரகத்தை பற்றி பேசப்படுகின்ற வசனங்களை காணும்போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பாதுகாப்பையும் பெறுவார்கள். சுவர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சுவர்க்க வேண்டும் என்று துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை இருக்கிறதே, ஒரு பாத்திரத்தில் நீர் கொதிக்கும் பொழுது எவ்வளவு சப்தம் வருகிறதோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகையினுடைய நேரத்தில் அழுகின்ற சப்தம் வரும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அன்றைய தினம் அழுதார்கள். எதுவரை அழுதார்கள்? பிறகு அவர்கள் அழுது தாடி நனைந்து இருக்கின்ற ரூமினுடைய ஈர பகுதி நனைந்து, தன் படுத்திருந்த படுக்கை நனைந்து, ஹத்தா யஅதியல் பிலால், ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு. பிலால் வரார், கூப்பிடுறது பாங்க சொல்லியா பாங்க சுபூடைய நேரத்துக்கு. பிலால் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அழுகுற நிலையிலே பார்க்கறாங்க. அல்லாஹ்வின் தூதரே மாயிருக்கு இந்த அளவுக்கு ஃபஜ்ர் வரை நீங்கள் இறை நடுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அப்படா நகூன அப்தல் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டாமா? இரவெல்லாம் ரசூலுல்லாஹ் தொழுகையில் அழுதார்கள், இபாதத்துக்களில் அழுதார்கள், இறை நெருக்கத்தோடு அழுதார்கள். அன்று அழுது முடிக்கின்ற பொழுது அப்போது சொன்னார்கள், வனஸல தஹாதில் ஆயா, இந்த இறைவசனம் இறங்கியது ஆல இம்ரான்ல 190வது வசனம். இன்னம் யஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தி உலில் அல்பாப். நிச்சயமாக வானம் பூமி மாறி மாறி வருவது, இரவு பகல் மாறி மாறி வருவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்று. இது அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்ற இறைவசனத்தை ஓதி காண்கிறார்கள். இந்த இப்படி ஒரு நிலை வரும்பொழுது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்றாங்கன்னா, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத் எந்த அளவிற்கு நெருக்கமாக முக்கியம் வாய்ந்ததாக, இரவு நேர வணக்கங்களில் இறைவனை அழக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக இபாதத்துக்களில் இருந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய இபாதத்துக்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட மாதம், இதோடு நம்முடைய இபாதத்தை முடிப்பதல்ல. அல்லாஹ் தஆலா இபாதத்தை நிரந்தரமாக்கி ஆக்குக. எப்பெல்லாம் ரிஸ்க், ஏன் அல்லாஹ் ரிஸ்கை இபாதத்துல சேர்த்து சொல்றானா, ரிஸ்க் இருந்தா தான் நீ இபாதத் செய்ய முடியும். உனக்கு ரிஸ்க் முடிஞ்சிச்சுன்னா அல்லாஹ் டைம் எடுத்துட்டானா உன்னால் ரிஸ்க் உண்ண முடியாது. வணக்க வழிபாடு எதுவரை ரிஸ்க் நான் கொடுக்க, அதனால தான் இபாதத்தை சொல்லும் பொழுது ரிஸ்க் சேர்க்கலாம். உனக்கு ரிஸ்க் தடைப்பட்டு விட்டால் நீ இபாதத் செய்ய முடியாது. அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விட்டால் தொழ முடியாது. எவ்வளவு தொழணும்னு நினைச்சாலும் ஒரு ரக்காய் தொழ முடியாது. 10 ரூபாய் தர்மம் போட நினைச்சா கூட முடியாது. இதுவரை ஹயாத் இருக்கிற வரைக்கும் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இபாதத்தை சொல்லும் பொழுது ரிஸ்கை சேர்த்து சொல்றான். ஏன்னா இந்த ரிஸ்க் இருக்கும் பொழுதுதான் உனக்கு ரிஸ்கை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இபாதத்துக்காக தான் கொடுக்குறேன். நீ இபாதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்ப, ஆனா அந்த ரிஸ்கை தேடி நீ போய் இபாதத்தை விட்டுனா அல்லாஹ் உன்னை பிடித்து விடுவான். எனவே ரிஸ்குக்காக வேண்டி இபாதத்தை விளைகின்ற ஒரு அறியாமை ஜாஹிலியத்தினுடைய பக்குவத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதை குர்ஆன் மிக திட்டவட்டமாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு நேர இபாதத்துக்கள் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, துன்யாவில் இறை மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்கள் இருப்பார்கள். அதே போலதான் ஒரு முறை ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி சொன்னார்கள். ஒரு இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தக்பீர் கட்டிட்டாங்க. நானும் என்ன நினைச்சேன், ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்களே, நானும் பின்னாடி போயிட்டு தொழுகிறார்கள், தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. தொழுகின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலிருந்து சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய சூரத்துல் பக்ரா குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சூரத்துல் பக்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப முடிப்பாங்கன்னு
சூரத்துல் பக்ராவை முடித்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரக்காயத்தில், ஒரே ரக்காயத்தில். பிறகு என்ன நடக்க, அல்லாஹ்வுடைய தூதர் 4வது சூராவாகிய சூரத்துல் நிசா ஓத ஆரம்பித்தார்கள். அது முடிப்பாங்க பார்த்தா அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி முடித்தார்கள். 3வதாக அடுத்து ஆல இம்ரானை 3வது சூறாவாக இருக்கக்கூடிய ஆல இம்ரான் அடுத்து ஓதினாங்க ஸல்லல்லாஹு. அதையும் ஓதி முடிப்பாங்கன்னு பார்த்தா முதல் ரக்காயத்திலேயே சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், சூரத்துல் நிசாவை ஓதினார்கள், சூரா ஆல இம்ரானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவிலே நின்றார்கள். நானும் நின்று விட்டேன். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கூ செய்தாங்க. எந்த அளவுக்கு ருக்கூ செய்தாங்கன்னா, எந்த அளவுக்கு ஓதினார்களோ அந்த அளவிற்கு ருக்கூ செய்தார்கள். சுஜூத் செய்தார்கள். எந்த அளவுக்கு ஓதினார்களோ அந்த அளவிற்கு சுஜூத் செய்தார்கள். அந்த ஓதுகின்ற பொழுது சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டார்கள். நரகத்தை பற்றி வரும்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்று ஹுஸைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்துக்களை, அவர்களுடைய தொழுகைகளை, அவர்களுடைய இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நெறிமுறைகளை நமக்கு அறிவிப்பு செய்கிறார் என்று சொன்னால், எதற்காக இதையெல்லாம் ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஈமான் கொண்ட அடியார்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துக்களை உற்று கவனிக்க வேண்டும், உற்று பார்க்க வேண்டும். நம்மளால் இயன்ற அளவிற்காவது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில, அல்லாஹ்வுடைய நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த இபாதத்துக்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய இரவு நேரங்களிலே தொழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனைக்கு தகுதி உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அவங்க சொன்னதை செஞ்சாதான் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ வேணும்னா வெறுமனே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் விஷயம் சொன்னார்கள் அல்லவா, அதை நாம் செய்தோம்னா ஒரு கணவன் செய்தாலும் கிடைக்கும், ஒரு மனைவி செய்தாலும் கிடைக்கும், ஒரு ஆண் மகன் செய்தாலும் கிடைக்கும், ஒரு பெண்ணினம் செய்தாலும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம வஸல்ல லியக்தி அஜலஹு. ஒரு அடியார் இரவு நேரத்தில் எழுகின்றார், எழுந்து தொழுகிறார். ஒரு கணவர் தொழுகிறார். தொழும் பொழுது தன் மனைவியை போய் தண்ணீர் ஊற்றி எழுப்புகின்றார். இருவரும் சேர்ந்து தொழுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கணவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஒரு கணவன், ஒரு மனிதன் இவ்வாறு இரவு நேரங்களில் எழுந்து தன்னுடைய துணைவியரும் எழுப்புவதற்கு முயற்சி செய்து அந்த இருவரும் சேர்ந்து தொழுவார்கள் என்றால் அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அல்லாஹ் கிருபை செய்வானாக என்றார்கள். அதே போல பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு மனைவி இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறாங்க, தொழும்போது தன்னுடைய கணவரை எழுப்புறாங்க, முயற்சி செய்து அவர்களை தொழ வைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த மனைவி மீதும் அந்த பெண்கள் மீதும் அல்லாஹ் கிருபை செய்வானாக, அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்காக நிற்கக்கூடிய இபாதத் சாலிகளுக்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி இரவு நேரங்களில் எழுந்து நிற்கக்கூடிய ஆண்மகனாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நபியினுடைய பிரார்த்தனைக்கு தகுதி உள்ள மக்களாக நாம் மாறுவதற்கான ஒரு அழகான சந்தர்ப்ப சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் என்றால், உலகத்தில் எந்த மனிதனுடைய பிரார்த்தனையை விட நபியுடைய பிரார்த்தனைக்கு சஹாபாக்கள் ஓடி அலைந்தார்கள், தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்பொழுதும் சபையில் வருவார்கள். வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ் வலி அய்யஜஅலனி, எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் என்னையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பிரார்த்திக்கும்படி அந்த சஹாபாக்கள் கேட்பார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பல இடங்களிலே பல சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் தன் வாழ்வில் அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றுக் கொள்வதற்கான சில இடங்களை இஸ்லாம் நமக்கு கற்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இரவு நேர தொழுகையிலே இபாதத்துக்களை, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் தொழுகையிலே நாம் அதிகம் கவனம் செலுத்தி அதை முறைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் அதிகம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை மாற்றக்கூடியவங்களே, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, மனிதனுடைய உள்ளம் எப்ப தடுமாறி போகும், எப்ப தவறான வதிக்கு போகும், எப்ப பாவ சுமையை சுமக்கும் என்பது தெரியாது. எனவே அல்லாஹ்ட்ட கதறி எப்பொழுதும் கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக். உன்னுடைய மார்க்கத்தின் மீது, உன்னுடைய கட்டளையின் மீது, உன் தூதருடைய போதனையின் மீது, இறை
பிடிப்பின் மீது என்னுடைய கல்வை உறுதிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடியவராக இருந்தார் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், விடுதலைக்கு இந்த இரவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், எந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகம் கேட்டார்களோ இது போன்ற இந்த பிரார்த்தனைகளை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை தர இருக்கிறான். ஏன்னா இம்மையுடைய வாழ்க்கையில் நமக்கு ஈமானோட மரணித்தால் வெற்றி கிடைக்கும். நம்முடைய மரண படுக்கை நேரத்தில் இபாதத் இல்லைனா எந்த பலனும் போயிடாது. அதனால் உள்ளங்கள் தடுமாறி போகக்கூடிய உள்ளங்களாக இருக்கிறது. எனவே அந்த உள்ளத்தை இறை மார்க்கத்தோடும் இறை பிடிப்போடும் இறை நெருக்கத்தோடும் தொழுகையாளிகளாகவே நம்முடைய மரணம் வர வேண்டும் என்றால் அதற்கான பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்களே, அந்த பிரார்த்தனை நாமும் நம்முடைய வாழ்நாளில் நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்கக்கூடிய முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, சப்பித்த கல்வி அலா தீனி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நசீபை கொடுப்பாயாக. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்களில் எவ்வளவு கவனம் செலுத்தினார்களோ அதே போன்று நம்மளால் இயன்ற அளவுக்கு கவனங்களை செலுத்துவோம். இந்த குறைந்தமிக்க ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலும் நாம் இறைவன் இறுதி தூதர் சொன்ன அந்த பிரார்த்தனைகளை அதிகம் கேட்டு இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றம் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 21 அன்னைக்கு பயான் பண்ணோம், துவா சம்பந்தமா சொன்னோம். உங்களில் யார் அந்த துவாவை முழுமையாக சொல்ல முடியும்? அடுத்தவரோட கை தூக்கி சொல்லுங்க, அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படும். கடைசி 10 தினங்களில் ஓதுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவை சொன்னார்கள். அந்த துவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த துவாவை அறிவித்தவர் யார்? அந்த துவா என்ன துவான்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம் உங்களில் யார் சொல்கிறார்கள்? இன்ஷா அல்லாஹ். சிறுவர்கள் பெரியவர்கள் குஞ்சி வாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீதான் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பதை விரும்புகின்றவன், என்னுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக. எனவே இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.